ஹாய் கங்கா கிச்சனுக்கு வாங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு நூடுல்ஸாக செய்ய போகிறோம். இப்போ நான் வெறும் தண்ணி தான் கடாயில் வைக்கிறேன். கொஞ்சம் அது கூட உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி உப்பும் கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். நம்ம நூடுல்ஸ் போட்டுக்கலாம். கொதித்து வந்துச்சு. இப்போ போட்டுடலாமா? போட்டு கொஞ்சம் லேசாக கலவி கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம ரொம்ப கடகடன்னு கலருவோம்னா சின்ன ஸ்பூன் வச்சு மெதுவாக கலந்துக்கலாம். ஏன்னா இது உடஞ்சிடும். உடஞ்சிச்சா நூடுல்ஸ் மாதிரி இருக்காது, உப்புமா மாதிரி ஆகிடும். அதனால் மெதுவாக கலந்து இது நூடுல்ஸ் உடையாமல் பார்த்துக்கணும். அப்படியே இருக்கட்டும். நம்ம எந்த மசாலா போட சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நம்ம எடுத்துடலாமா? கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த இருங்க, ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சாஃப்டாக வரணும். பரவாயில்ல, கொஞ்சம் சாஃப்டாகுது. ஏன்னா ரொம்ப வேகாமல் இருந்தாலும் வயிறு வலி வந்துடும். இது பச்சையாக சாப்பிட்டா அதுக்காக கொஞ்சம் நல்லா வேக விட்றேன். கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் இது வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துடலாம். நம்ம தூக்கினா அப்படியே நல்லா நூடுல்ஸ் எப்படி வருது பார்த்திங்களா? சாப்பிட்டா நம்ம எடுக்க சொல்ல தெரியும். அது நூடுல்ஸு நம்ம தூக்கி பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் தலை இருக்கும். அதுமாரி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்து வேறு பாத்திரத்தை மாற்றிட்டேன். அதே கடாயை வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது தண்ணி 2 தண்ணி ஊற்றி அலசி வைக்கணும். அது அலசினா தான் அந்த குழப்ப தண்ணிலாம் போடும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நான் நிறைய ஊற்றலை, நீங்களும் ஊற்றாதீங்க. கொஞ்சமாக சோம்பு தான் இது, கடுகு போடலை. நல்லா பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன், கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். நல்லா இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நமக்கு எந்த மசாலா இது யூஸ் பண்ண போதில்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு சிம்பிளாக செய்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி போட்டுடலாம். நான் சும்மா அந்த காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா போடுறேன். பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும், போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் புதினா தான் போடுறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் லேசாக கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிளாக போட்டுக்கலாம். எண்ணெயில் போடாமல் கொதிக்கத்தில் போட்டுக்கலாம். அதுங்க பச்சை பட்டாணி, கொஞ்சம் கேரட்டு, அவ்வளோதான். கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். நான் பட்டாணி கொஞ்சம் வேக வச்சுருவேன். அதுலேயே நம்ம வேக வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அந்த தண்ணியில் வேகட்டும். அதுக்கு மேலே நூடுல்ஸ் அலசிடுவோம். ஏன்னா நூடுல்ஸ் நம்ம சுடுதண்ணி எடுத்து அப்படியே செய்யக்கூடாது. இதுமாரி தண்ணி ஊற்றி நல்லா அலசிடணும். அதை அப்போ தான் அந்த குழப்பு தன்மைலாம் போயிடும். வடிகட்டி எடுத்துன்னு வந்துடுறேன். நான் எடுத்துன்னு வந்தாச்சு பாருங்கள். ஒரு ட்ராப் தண்ணி இல்லாமல் எடுத்துன்னு வந்துட்டேன். இது பட்டாணி வெந்துச்சா பார்க்கலாம். அவ்வளோதான், வெந்துச்சு, போதும். இப்போ நம்ம நூடுல்ஸ் எடுத்து போட்டுடலாம். நல்லா தண்ணி மட்டும் நல்லா ஊற்றி 2 வாட்டி அலசிடணுங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த குழப்பாக இருக்காது. இல்லைன்னா கையில் சாப்பிட சொல்ல அந்த கடாய்க்கு உள்ளே போய் ஒட்டிக்கும். அது அந்த குழப்பு இல்லைன்னா நமக்கு உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இது மெதுவாக கலரி விடுங்க. அதை உடையாமல் வரும்ல, அதுக்காக தான் நான் 2 ஸ்பூன் வச்சு கலர்றேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அதுமாரி கலந்துக்கோங்க. இதேமாரி நீங்கள் நூடுல்ஸ் இல்லைன்னா கூட அந்த நம்ம சேமியா இருக்குல்ல உப்புமா செய்யறதுக்கு, அதில் கூட இதேமாரி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. கிச்சடி மாரி நல்லாயிருக்கும். அதுதான் ரெடி. சாப்பிட்லாமா? வாங்க சாப்பிட்லாம். இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது சிம்பிளாகவும் இருக்கும். நான் எந்த மசாலாவும் செய்யலை. இருங்க எடுத்து பார்க்குறேன். சாப்பிட முடியலனால இது அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் நாங்கள். பாருங்கள், இதேமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். சிம்பிளாகவும் இருக்கும். நான் எந்த மசாலாவும் பிடிச்சிருந்தானா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.